வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பர்ஃப்யூம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, பட்டர்ஸ்காட்ச், பிஸ்தா, எல்லாமே வேணும். எல்லாத்தையும் தரேன். காய்ச்சல் வருதுக்கா? ஐஸ்கிரீம் தரேன். கண்டிப்பாக காய்ச்சல் வரும். ஓங்கி மண்டல கொட்டுறேன்னு வச்சுக்கோ, கொய்யாப்பழம் மாதிரி வீங்கிரும். எனக்கு அது பிடிக்கும். இது கொட்டுறதா இல்லை, கொய்யாப்பழம் மண்டலம். இது பாரு, இது ஒன்று தான் வாங்கிக்கிறேன். நிலத்திருந்து மற்ற ஜங்கு எப்போ பார்த்தாலும் வாங்கி தர மாதிரி நிறைய ஆசை காட்டுறேன். அப்புறம் பார்த்தா சிம்பிளாக ஒன்று மட்டும் தரேன். ஒன்றுனா எப்படி பெற்றாங்க? நான்லாம் பிறக்கல, வானத்துலேருந்து குதிச்சு வந்தேன். ஏதா பெரிய ஏஞ்சல் வானத்துலேருந்து குதிச்சு வந்தான்னா. பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இதை எடுத்துகிட்டு வாங்க. ஜங்கு எல்லாத்தையும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு இத்தனை ஆர்டர் பண்ணுறேன். எல்லாமே எனக்கா? இல்லை எனக்கு. ஆனால் நீ எனக்கு தானே வாங்கிட்டு வரேன்னு சொன்ன. ஆனால் நீ மட்டும் சாப்பிட்டா நல்லதா? எனக்கு நல்லதா? உனக்கு தான் நல்லதில்ல. உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது தானே? ஆனால் நீ தானே வாங்கி தரேன்னு சொன்ன. நீயும் என்னை ஏமாற்றி போய் சொல்லி கூட்டு வந்தல. இப்படி எல்லாரும் என்கிட்ட போய் சொல்கிறீங்க. அம்மா போதும் நிறுத்துங்க. எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வாங்கி தரதா விட்டுட்டு இப்படி ஃபோன் கால்லே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. வாங்கி தர முடியுமா முடியாதா? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் 2, 5 வேணும். வாங்கி தரல இந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுவேன். டேட்டா ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? உட்காருடா. என்னால் முடியாதும்மா, எனக்கு வேணும், ஐஸ்கிரீம் வேணும். சரி அடம் பிடிக்காத, உட்காரு, வாங்கி தரேன். ஏதோ குட் பேரண்ட்ஸுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறான். கிரே அப்படியே பக்கத்தில் தான் உட்காந்துருப்பா. டேய் என்ன, எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? என்கிட்ட கேட்டால் வாங்கி தந்திருப்பேன், கிழிச்சிருப்பேன். ஏண்டி நீ உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க? ஃபோனில் யாருக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்க? நான் அவ்வளோ கத்துறேன்னு நான் அம்மா வாங்கி தராங்கன்னு சொன்ன பிறகு தான் நீயும் ஓகே சொல்கிற. அம்மாக்கும் உனக்கும் எப்போ பார்த்தாலும் ரூம்குள்ளே தனியாக டாக்கு தான் போய்கிட்டு இருக்க. அப்படி என்ன தான் பேசுகிறீங்க நீங்கள்? என்னை கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. எப்போ தான் நீயே என் மேலே பாசமாக இருப்பேன் நானும் பார்க்குறேன். மெசேஜ் போட்டு வர மாட்டோம். டேய் போ, உனக்கு என்ன வேணுமோ நீயே வாங்கு அப்படின்னு சொல்லி கிரே அப்படியே அமுச்சு விட்றா. ஸோ அங்கே ஜங்குக் தான் இதெல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அங்கே கிரே தான் இப்போது ஜங்குக் அம்மா கேட்டா, அம்மா இவன் எல்லாத்தையும் நோட் பண்ணுறான், கவனிக்காத மாதிரி தான் இருக்கான். பட் எல்லாத்தையும் நோட் பண்ணுறான். அவனுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம அவனை ஒழுங்காக பார்த்துக்கணும். தம்பி இந்த பிரச்சனைக்குள்ளே எப்பவும் வரக்கூடாது. இங்கே பாருக்கிறே, நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கண்டிப்பாக நம்மளை பார்க்க வராங்க இந்த ஷாப்புக்கு. இப்போது டேங்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? எப்படி கஸ்டமர்ஸ்ட்ட பேசுறது? என்னோட பேரு லயா. சரி, அதுக்கு என்ன? நீ 5 ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கி தான் சொன்னியே. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஷேர் பண்ணிக்கலாமா? நான் ஏன் உனக்கு ஷேர் பண்ணணும்? சரி, கரெக்டான கொஸ்டின் தான். நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமா? யாருன்னே தெரியாதவங்க கூடலாம் நான் எதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்? நீ என்ன எப்படி கொஸ்டின் கேட்டுட்ருக்கா? இல்லை கொஸ்டினில் கேட்டா லயாக்கு பிடிக்காது. யார் லயா? நான் தான். ஏன் என்ன பார்த்தா லயா மாதிரி உனக்கு தெரியலையா? நீ எப்படி லயான்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, அப்போ நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன்னா நான் போகிறேன். சரி இரு. 5 ஐஸ்கிரீம் இருக்குல்ல, 6 ஐஸ்கிரீமாக சேர்த்து வாங்கி உனக்கு ஒன்று கொடுத்துட்டு 5 ஐஸ்கிரீமாக நானே சாப்பிட்டுக்கிறேன். அதுடே இது நல்லா இருக்கு. ஓகே சூப்பர். உன்னோட பேர் என்ன? டேங். ஃபுல் பேருமே டேங் தானா? கிம் டேங். நல்லா இருக்கே.
அதெல்லாம் எனக்கு தெரியாதா என் பேர் எப்படி இருக்கும்னு? சரி சரி வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஜங்குக் இதை கண்டுக்கவே இல்லை. அவன் ஃபுல்லாக அங்கே டேங்கோட அம்மா என்ன பேசுகிறாங்களோ அதைத்தான் அப்படியே கேட்டுட்ருக்கான். அம்மா அங்கே பாருங்க, டேங் அந்த குட்டி பொண்ணு கூட இவன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். எனக்கு தெரிஞ்ச அப்படியே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே பேசி முடிச்சிடலாமே. சரி ஓகே, அவனை உள்ளே வர சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ கரெக்டாக கிரேவுமே கால் பண்ணுறா. ஸோ அந்த பர்சனும் அப்படியே உள்ளே வராங்க. 2 பேருமே அப்படியே ஜங்குக்கு கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்படி என்ன பெரிய ரகசியத்தை பேச போகிறாங்க ஒரு மயிரும் புரியலாம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, போவோம் கேட்போம். அவங்க ஜங்குக்கு பின்னாடி லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருக்காங்க, அதாவது 2 டெஸ்க்கு தள்ளி. ஸோ அவனுக்கு அவங்க பேசுகிறது நல்லாவே கேட்கும். இப்போ ஒரு பர்சன் தான் அப்படியே வரான். அவனும் அப்படியே ஜங்குக்கையும் பார்க்குறான், ஜங்குக்கு அப்படியே அந்த பர்சனையும் பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் அவன் மட்டுக்கு வந்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ இப்போ தான் நோட் பண்ணுறான் அங்கே லயா அவனுக்கு முன்னாடி இல்லைன்றத. எங்கேன்னு பார்த்தா ஸோ அவங்ககிட்ட அவங்க பக்கத்தில் தான் உட்காந்து அது 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருப்பாங்க. திருட்டு கூட்டம் சின்ன பண்ணிகிட்ருக்க பாரு, யார் என்னன்னு தெரியாதவங்க கூட ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறான். அதெல்லாம் என்ன பண்ணுறது? ஹலோ மேடம், ஆனால் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் மீட் பண்ண வைப்பீங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு குட்டி ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டு வந்து இந்த டீலிங்கை பேசி முடிக்கலான்றீங்க. இடம் பற்றி உனக்கு என்ன கவலை? உனக்கு தேவை பொண்ணு போதாது, இதாக வேணும். அதெல்லாம் கிரே, நான் என்னதான் பெரிய கஸ்டமராக இருந்தாலும் எனக்குன்னு பெரிய கெப்பாசிட்டி இருக்குல்ல. யாருக்காச்சும் ப்ரெஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் எனக்கு தானே எல்லாம் மானமும் போகும். தோப்படுறா, ஆசை நிறைய இருக்குது, ஆனால் பேராசையும் கூட சேர்ந்து வருதே. அப்போது இதெல்லாம் நீங்கள் தடுத்து தானே ஆக்கணும். சரி சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். என்ன பொண்ணா, நல்லா இருக்காங்களா எல்லாருமே? காட்ட ஃபோட்டோ. அவ்வளோ அவசரமா? அது சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நான் பொண்ணை கட்டுறேன். நீ நீ என்கிட்ட காட்ட வேண்டியதுங்க. அதை கூட அதை காட்டு. இந்தாங்க இந்த லேண்டு, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, பெரிய லேண்டு தான். ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஏன்னா கொடுக்க போகிற ஆள் அதோட ஓனராகவும் இந்த ஏரியாவோட மினிஸ்டராகவும் இருக்கல. அப்போது ஈஸியாகவும் கிடச்சிரும். அங்கிட்ட அவங்களோட அம்மா தான், அதனால தானே உங்களே தூக்குறோம். சரி, இந்த லேண்டு எப்போ எங்கள் கைக்கு வரும்? பொண்ணு எப்போ என் கைக்கு வருதோ லேண்டு தன்னால் அவங்க கைக்கு வரும். என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க. ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் இங்கே எனக்கு வேலையே இல்லை. எனக்கு தேவை லேண்டு. இப்போ வேண்டும். இப்போ வந்தால் பொண்ணும் இப்போவே வரும். எழுதி கொடு லேண்டா. ஓகே, நல்ல டீலிங் தான். ஐஸ்கிரீம் ஷாப்பில் பொண்ணா கொலுன்னு இருக்குமே, மண்ணு எடுத்துகிட்டு பொண்ணை வைக்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் ஏன் பண்ணுறாங்க? அட்லீஸ்ட் ஒரு லேண்டு கண்டி இதுக்கு அப்படி என்ன அவசியம்? இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க வீட்டுக்கு வந்துடும். ஆனால் எனக்கு மட்டும் ஏதாச்சும் மிஸ் ஆச்சு, உங்களை தான் தரையாமல் அழைச்சிருவேன். ஓ அப்படி, சரி மினிஸ்டர், போய்ட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம் யாரை அழிக்கிறாங்கன்னு. கிளம்பு. ஸோ அந்த மினிஸ்டர் அப்படி கிளம்பி போயிடுறான். ஸோ உங்கள் கிரே தான் மா, இந்த ஒத்த லேண்டு கண்டி எனக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷம் அதுதான் இம்பார்ட்டண்ட். அது இந்த தத்திரம் பிடிச்சவனுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஃபுல்ல தோண்ட நிறைய புதையல் கிடைக்கும். இப்போ தானே புரியுது மண் எடுத்து பொண்ணு கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னு. ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, இருக்கட்டும். அம்மா, அடுத்து நம்ம எப்போ மீட் பண்ண போகிறோம்? என்ன டேயாங்க? ஆமாம், உன் பேர் தானே டேயாங், அவ்வளோதான். நீ டேயாங்கன்னு இழுக்கிற? அது என்ன தெரியல, உன்னை போய் கூப்பிட பிடிச்சிருக்கு. அது சரி, நான் போயிட்டு வரேன். டேயாங், நம்ம அடுத்த எப்போ மீட் பண்ண போகிறோன்னு
சொல்லவே இல்லை. நான் எப்போவும் அப்பப்போ இங்கே தான் இந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வருவேன். உனக்கு வேணும்னா வா மீட் பண்ணலாம். ஏன்னா அப்பப்போ இங்கே தான் கூட்டு வருவாங்கப்பா. சரி ஓகே, அப்போ நம்ம மீட் பண்ணலாம். ஆனால் வந்து அப்பப்போ எப்போ வந்து அப்போ சரி, உனக்காண்டி நான் டெய்லியும் சண்டே இங்கே நான் வரேன், ஓகேவா? அப்போ தான் லீவ் கிடைக்குதுல்ல. ஆமாம்ல, சரி ஓகே டாட்டா. எப்பட்டாங்கண்ணா அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஏம்மா இப்போ தானே அவங்க பெஞ்சில் உட்காந்துருந்தீங்க, எதுக்கா நீங்கள் உட்காந்துருக்கீங்க? அங்கே கிரே தான். ஏரியா பக்கம் நல்லா இருக்குல்ல, வியூ பாயிண்ட்டுக்கு வந்து உட்காந்தோம். இங்கே பாரு, ரொம்ப பேசாத போடி. எப்போ பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்ணுறதே உனக்கு ஒரு வேலையாக இருக்கு பாருறா. அதுக்கப்புறம் ஏண்டா ஐஸ்கிரீம் நீவே வந்தாலாம் வச்சு சாப்பிட்டுருக்கியே, அக்காவுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா? அதெல்லாம் தோணாதுப்பா, எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா, அவகிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். போய் சின்ன குழந்தைகிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன். ஏன்டா முன்ன பண்ண தெரியாதுன்னு கூட ஈஸியாக போய் பழகிற. மண்ணை பண்ண தெரியாதவங்களாம் இல்லைக்கா, எல்லாரும் ஹியூமன்ஸ் தானே, எல்லாத்துக்கிட்ட ஜாலியாக பேசலாம், அவ்வளோதான். சரி இப்போ என்ன போகலாமா? சரிடா போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. சரி, அவங்க வந்து ஜங்குக்கை பார்த்துருக்கவே மாட்டான். என்னப்பா ஜங்குக் இதுக்கப்போ முடிச்சு பார்த்துட்ருக்கோ? உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்த, ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கா? ஷோர் அவன் பேர் தேம். ஏண்டி இங்கே நான் ஒருத்தர் இருக்கேன், நீ தான் நாளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு மட்டும் தோணும், அதனால தான் நான் அங்கே போய் சாப்பிட்டு வந்தேன். இன்னும் ஐஸ்கிரீம் வரவே இல்லை உங்க கைக்கு, அதுக்குள்ளே போய் அவங்ககிட்ட போய் பேசுகிறேன். அந்த தரலாம் அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் போயிருக்க மாட்டேன், என்னால் பரவாயில்ல. தேம் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? அப்படியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், எங்கிட்ட என்ன பேச கூட்டு வந்தான்? அவங்க அப்பா போய் சொல்கிறதுனா சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அதை எப்போ ஓதுறேன், அவங்க அப்பா அங்கே தான் வேலை பார்க்குறாருண்ணா. என்ன சொல்கிற? உனக்கு தெரியுமா? அப்போ ஏன் நீ எங்கிட்ட சொல்லவே இல்லை? இதுக்காண்டினா உங்கள் அப்பாவே அதை மறைச்சிருக்காரு. உங்கள் அப்பாவை நீ அப்படி பார்க்குறது அவருக்கு பிடிக்கல போல. ஸ்கூலில் மற்ற பேர்லாம் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் பொண்ணுங்களை பையங்களெல்லாம் கூட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் அவர் மட்டும் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்ககிட்ட கூட்டு போய் நடக்க முடியுமா சொல்ல? அதனால தான் அவர் அந்த மாதிரி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கையை பிடிச்சி கூட்டு போகிறாரு. வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு மேலே நிறையவே பாசம் இருக்கும். என்கிட்ட அவர் இருக்கிற ஜங்கு நான் ஏன் கோப்பட போகிறேன்? கோவை இருக்கு, ஆனால் அவர் கஷ்டப்படுவாருன்னு தெரியறப்போ கோவை இருக்கு. அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ போய் தெரிஞ்ச கோவிந்தா ஜங்கு அவருக்கு அடுத்த நான் ஏதாச்சும் பண்ணணும்ல. யாரும் உனக்கு இதை சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி? தேம் அவன்கிட்ட உட்காந்து இதை சொன்னியா? நீ என்ன சொன்னியோ அவனும் அதான் சொன்னான். உங்கள் அப்பா அங்கே வேலை பார்க்குறது அவனுக்கு தான் தெரியாது. அவன் அப்படி சொல்லல, ஆனால் அவர் நிலைமைய சொன்னார். அப்படி அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டீங்களோ? சண்டே எங்கே வருவானா? 2 பேரும் மீட் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். அது சரி, இந்த மாதிரி பல கதை யாருக்கிடையும். அவன் ஒன்ன மாதிரி பார்க்க ரொம்ப நல்லவனா இருந்தான்ப்பா. நடிக்காதடி, போகலாம். இப்போ அவங்களோட அப்பா தான் அங்கே லயாவோட அவங்க அப்பாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். என்னடா கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்க உனக்கு தோணலையா? அது வந்து சார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சீக்கிரமாக உங்கள் பணத்தை கொடுத்துட்றேன்னு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் எனக்கு சம்பளம் வரல, வந்த பிறகு உங்ககிட்ட கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னமும் கொஞ்சம் பண தேவை இருக்கு,
கொஞ்சம் கொடுக்க முடியுமா? குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு தேவைப்படுதா? கொடுத்த காசையே திருப்பி கொடுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் உனக்கு பணம் வேணுமா? ஆ இல்லை சார், நான் சீக்கிரமாக கொடுத்துட்றேன். அது அது கொஞ்சம் சம்பளம், இன்னும் ஒரு நல்ல வேலை ஜாப் கிடைக்கும். அது கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆமாம், நீ இருக்கிறதுக்கு உனக்கு நல்ல நல்ல வேலையெல்லாம் கிடைக்கும் பாரு. ஒழுங்கு மரியாதையா சீக்கிரம் பணத்தை கொடுக்குற வழியை பாரு. சார், மட்டும் கொஞ்சம் உன்னோட பெரிய தொல்லையாக போச்சு, இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவர் பாக்கெட்லேருந்து ஒரு 10,000 சம்திங் அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அந்த அமௌண்ட்டு அங்கே லையாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அவரும் அதை அப்படியே வாங்கி வச்சுக்கிறாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமாம், இதெல்லாம் பண்ணுறேன், நான் சொல்கிற ஒரு வேலையை பண்ண சொல்கிறேன், பண்ண மாட்டேன்றேன். இங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் தூக்கி என்கிட்ட கொடுத்தா உனக்கு நிறையா நல்ல நல்ல பணம்லாம் கிடைக்கும். என்ன சொல்கிறேன்? இல்லை சார், அது என்னால் முடியாது. எனக்கும் பொண்ணு இருக்கா, அவளையும் நான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி இதுக்கு என்னால் ஒத்துக்க முடியாது சார். பெரிய நல்லா ஒப்போ, நீ இல்லைன்னா எனக்கு நிறைய ஆள் இருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுறாரு. இவன் பொண்டாட்டியை சாகடிச்ச மாதிரி இவனையும் சாகடிச்சிருக்கணும். இப்போ தான் கரெக்டாக இருந்திருக்கும். அவளும் வலிக்க வரல, இவனும் வலிக்க வரல, இவனெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போய் காரில் போய் உட்காந்துடுறாரு. சரி, ஓகேடா, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சா நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.